எல்லாம் சண்டே எபிசோட தானே அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கு. நேத்து என்ன பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வேற லெவல்ல சம்பவமா இருந்துச்சு. டிஆர்பி பிச்சுக்கிட்டு போச்சு. இன்னைக்கு சண்டே என்னப்பா பண்ண போறாங்க? இந்த கேப்ல விக்ரம மறந்துட்டாங்க பாத்தீங்களா? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஷோல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் கூட போடுறதாவுமே சொல்லப்படுது. முதல் ஆளாக பாத்தீங்கன்னா இவங்க காப்பாற்றப்படுறாங்க. டாப் 5 இவங்க தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பு கூட தட்டி விடுங்க. அதாவது அன்எக்ஸ்பெக்டடு, நம்ம எதிர்பாராத விஷயம்லாம் இந்த சீசன்ல தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் இழுத்து மூடுற சுச்சுவேஷன்ல போயிடுச்சு. ஃபைனலா பார்வதியும் கமருதீனும் தங்களோட வீரத்தை காட்டுறேன், தன்னோட கேரக்டரை காட்டுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எச்சத்தனம் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில போற சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். வேற மாதிரி சம்பவமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் நீங்க நல்லா நோட் பண்ணி இருந்திருக்கணும். வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சோடனே நம்ம விக்ரம் அவர்கள் ஒரு டிராமா கிரியேட் பண்ணியிருப்பாரு. கிரியேட் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எக்ஸ்போஸ் பண்றேன்ற பேர்ல அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா திவ்யா பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறது, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணும் போது கூட பாத்தீங்கன்னா திவ்யா கழுவி ஊத்திருப்பாரு. ஃப்ராடு, அயோக்கியத்தனம் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுனால தலைவனை மறந்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வார்னிங்குமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கார் டாஸ்க் நடந்த போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வார்ன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லை மீறிய பேச்சுக்கள் இருக்கு. ஏன்னா பேசுவோம், என்ன வீக்கெண்ட்ல இது பண்ணிக்கலாம், விஜய் சேதுபதி சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு போக்குல தான் இருக்காங்க. முன்னாடி இருந்த விக்ரம்கெல்லாம் இப்ப பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரா இருந்தாரு. போ பாத்தீங்களா, வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டா. இப்ப கெட்ட வார்த்தை பேசுற அளவு வந்திருக்காரு. ஃபைனலா டாப் 5க்குள்ள போயிட்டாரு. அது வேற விஷயம். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுக்காக பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வார்ன் பண்றாரு. என்னென்ன விஷயங்கள் யார் பண்றாங்களோ அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சு இந்த வாரம் தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கரெக்டாவே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு குறும்படமும் பாத்தீங்கன்னா போடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்காக இருந்துச்சு. இந்த வாரம் மட்டும் இந்த காருக்குள்ள யாரு டாஸ்க் பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம நார்மலைஸா முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே டிக்கெட் ஃபினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். வேற மாதிரி கூட போயிருந்திருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீங்க கெடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபைனலா நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம்டா அப்படின்ற மாதிரி பார்வதியும் கமருதீனும் வாங்கிட்டு போயிட்டாங்க. லிட்டரலியா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு விக்ரம்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் அப்படியே என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, போன வாரம் ஸ்டார்டிங், அதாவது அதுல நாமினேஷன் பண்ணும்போது அவர் பேசியக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வீக்கெண்ட் முடிஞ்சோடனே ஒரு டிராமா கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவங்க ஒய்ஃபை பத்தி சொல்லவே இல்லை, அதை ஒரு டிராமாவா பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதை பத்தியுமே பேசுறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த சில டிக்கெட் ஃபினாலே அதுக்காகவும் ஒரு குறும்படமும் போடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னைய பொறுத்தளவு இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஷோ படுத்து கிடந்துச்சு. இப்ப எந்திரிச்சதுக்கு முக்கியமானவே காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்ல ஃபேர் எவிக்ஷனா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பண்ணனாலதான் பீக்ல தூக்கிட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். டாப் 5 உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வினோத், திவ்யா, அரோரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அண்ட் விக்கல்ஸ், இவங்க தான் டாப் 5க்கு போறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே இருக்கு. சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களுமே போயிட்டு இருக்கு. சுபிக்ஷா இதுக்கு மேல வின்னர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாண்ட்ரா அவங்க மேல முன்னாடி எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் தொடச்சிட்டு வேற மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. அதுவும் அன்னைக்கு நைட்டு அந்த கார் டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது கமருதீன் உள்ள வர அவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் பயந்துட்டேன். அப்ப நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கார் டாஸ்க் முடியிற வரைக்கும் ரொம்ப நேரம் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். என்னால சுத்தமா முடியல. அப்படி இப்ப ஒரு பயப்பட்டாங்க அவங்க. ஆனா கண்டிப்பா கமருதீனா இருக்கட்டும், இப்ப இவங்களுக்கா இருக்கட்டும், பார்வதிக்கு வெளியில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சண்டே எபிசோட்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.